புதன்கிழமையன்று கிள்ளான் பண்டமாரானில் பேருங்காடியில் கைப்பையை திருடி வைரலான பெண் கைதாகியுள்ளார். கைப்பை திருடு போனதில் தனிப்பட்ட ஆவணங்கள், ஒரு டேப்லெட், ஒரு கைபேசி, ரொக்கப்பணம் என சுமார் 3000 ரிங்கிட்டுக்கு மேல் தமக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட 39 வயது மாது முன்னதாக போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் மறுநாள் அதிகாலை 1 மணிக்கு பண்டார் புக்கிட் திங்கியில் உள்ள ஒரு வீட்டில் 37 வயது சந்தேக நபரை கைது செய்தனர். திருடப்பட்ட கைப்பையும் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணை அறிக்கை முழுமை பெற்று சந்தேக நபர் கிள்ளான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருப்பதை தென் கிள்ளான் போலீஸ் தலைவர் சா ஹுங் ஃபோங் உறுதிப்படுத்தினார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். பாதிக்கப்பட்ட பெண் பேரங்காடியில் பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் பக்கத்தில் தள்ளுவண்டியில் அவர் வைத்திருந்த கைப்பையை அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் திருடிச் செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகி முன்னதாக வைரலானது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.